2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கங்களேன். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆலயத்துக்கு போனான், தோல் சொல்களை எடுத்து வாசித்தான், எல்லாம் ஓகே. ஆலயத்தினுடைய காரியங்கள் அவன் கவனமாக இருந்தான். இதெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது. ஆசாரியர்களுக்கு சேர வேண்டியதை ஆசாரியர்களுக்கு கொடுத்தான், செம்மையான காரியம். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல அல்ல. நல்ல காரியங்களை செய்தான், செம்மையான காரியங்களை செய்தான். ஆனா எப்படி செய்யல? தன் தகப்பனாகிய தாவீதைப் போல அல்ல. தாவீது என்ன செய்தான் அப்படின்னா, கர்த்தரை தவிர வேற யாருக்கும் அவன் இடம் கொடுக்கவே இல்லை. எல்லாவற்றிற்கும் அவன் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறவனாக இருந்தான். எல்லாவற்றுக்கும் அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆனால் அந்த அமத்சியா என்ன பண்ணினார் அப்படின்னா, 2 நாளாகும் 25ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்களேன். அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து, சரியான நேரத்துக்கு வரணுமா, சரியான நேரத்துக்கு வரும். காணிக்க கொடுக்கணுமா, கொடுக்குறோம். மிஷினரி காணிக்க தனியாக கொடுக்கணுமா, அதையும் கொடுக்கணும். தசமபாகம் கொடுக்கணுமா, அதையும் நாங்கள் கொடுக்குறோம். அப்பப்போ அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்கிறீங்களா, அதுக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம். எவ்வளோ நேரம்? அந்த 2 மணி நேரத்தில். இந்த 2 மணி நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுகிறோம். இந்த 2 மணி நேரம் தவிர சச்சை விட்டு செப்பலை போட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா உலகத்தோடு கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுகிறோம். அப்படிங்கும்போது இது அமத்சியாவின் வாழ்க்கையோடு ஒருங்கிணைந்து போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இது தாவீதை போல அல்ல, அமத்சியாவை போல இருக்கிறது. அமத்சியா உலகத்தோடு கூட அவன் அங்கே ஒத்துழைத்து போகிறத நம்மால் பார்க்கிறோம். ஆண்டவருக்கும் உரிய காரியத்தை கரெக்டாக செய்தான், விக்கிரகத்தையும் சரியா உள்ள கொண்டு வந்துட்டான். பலிபீடங்கள் தகர்க்கப்படலை, பழைய பாவங்கள் இன்னும் உள்ளேயே இருக்கிறது. 2 மணி நேரம் வந்து ஆராதிப்பது பிரச்சனை கிடையாது. நம் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா, பரிசுத்தமாக இருக்கிறதா, பழைய பாவங்கள் பழைய பலிபீடங்களை முற்றிலுமாய் நம்ம தகர்த்து போட்டு இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கேட்பது இந்த 2 மணி நேரத்தை அல்ல, நம்மை அவர் முழுமையாய் கேட்கிறார். நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது முழுமையான அர்ப்பணிப்பு.